கள்ளக்குறிச்சி சம்பவத்தை தொடர்ந்து சாராய விற்பனையை ஒழிக்க உள்வட்ட அளவிலான குழுக்கள் அமைக்கப்படும். குடியாத்தத்தில் வேலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் சுப்புலட்சுமி செய்தியாளர்களுக்கு தகவல். வேலூர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு மருத்துவ முகாம் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி கலந்து கொண்டு அடையாள அட்டைகளை வழங்கினார். பின்னர் குடியாத்தம் அரசு தலைமை மருத்துவமனையில் சுமார் 40 கோடியில் கட்டப்பட்டு வரும் புதிய மருத்துவமனையின் கட்டிடங்களை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்ட வேலூர் கலெக்டர் சுப்புலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். அப்போது புதிதாக கட்டப்பட்டு வரும் கட்டிட பணிகளை ஆய்வு செய்தார். கட்டிட பணிகளை விரைந்து முடிக்க ஒப்பந்ததாரர்களுக்கு அறிவுறுத்தினார். தொடர்ந்து புறநோயாளிகள் பிரிவு, அவசர சிகிச்சை பிரிவு சென்று அங்கிருந்த நோயாளிகளிடம் முறையாக சிகிச்சை அளிக்கின்றனரா, மருந்து மாத்திரைகள் வழங்குகின்றனர்களா என்று கேட்டறிந்தார். அப்போது மருத்துவமனை வளாகத்தில் இருந்த நாய்களை பார்த்த மாவட்ட ஆட்சியர் நகராட்சி ஆணையரை அழைத்து புதிய மருத்துவரை கட்டிடம் திறக்கும் வரை கூடுதல் கண்காணிப்பில் ஈடுபடுமாறும், மேலும் மருத்துவமனை வளாகத்திற்குள் உள்ள நாய்களை அப்புறப்படுத்துமாறும், மருத்துவமனைக்குள் நாய்கள் வராதவாறு கண்காணிப்பு பணியில் ஈடுபடுமாறும் ஆட்சியர் அறிவுறுத்தினார். இதையடுத்து கலெக்டர் நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில் கூறியதாவது: கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து 30க்கும் மேற்பட்டோர் இறந்த சம்பவத்தை தொடர்ந்து வேலூர் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் உள்ளிட்ட குற்ற சம்பவங்களை தடுக்க குழுக்கள் ஏற்படுத்தப்பட உள்ளது. இதற்கு முன்பு தாலுகா அளவில் தாசில்தார் தலைமையில் ஒரு காவலர், கல்வித்துறை அதிகாரி, யூனியன் அதிகாரி என குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு கண்காணிக்கப்பட்டு வந்தது. இப்போது பிர்கா வாரியாக உள்வட்ட குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டு சாராய விற்பனையை ஒழிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதற்கான கூட்டம் கலெக்டர் அலுவலக வளாகத்தில் நடத்தப்பட உள்ளது. இவ்வாறு மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தெரிவித்தார். இதில் மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் பாலச்சந்திரன், அரசு தலைமை மருத்துவமனையின் மருத்துவர் அலுவலர் மாறன் பாபு, ஆணையாளர் மங்கையர்கரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குறித்து தகவல் வழங்குவதற்காக மற்றும் இதனை கட்டுப்படுத்துவதற்காக பிர்கா அளவிலான குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த குழுவிலே வருவாய்த்துறையினர், காவல்துறையினர், கல்வித்துறையை சார்ந்தவர்கள், ஃபுட் அண்ட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் போன்ற அனைத்து துறை அலுவலர்கள், ப்ரொஹிபிஷன் எல்லா துறை முக்கியமான இந்த பணியை கட்டுப்படுத்துவதற்குரிய அனைத்து துறை அலுவலர்கள் கொண்ட குறுவட்ட குழு பிர்கா அளவில் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. வாரம் இந்த குழுக்கள் எத்தனை இடங்களை ஆய்வு செய்தார்கள், பிற்கால உள்ள எத்தனை கடைகள் நமக்கு இருக்குது, எந்தெந்த இடத்துல செக் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க வாரம் மாவட்ட நிர்வாகத்திற்கு தகவல் கொடுக்கணும். இந்த மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறோம். நாளை மாலை 4 மணிக்கு மாவட்ட அளவில் இதற்காக கூட்டம் வைத்திருக்கிறோம். நாங்கள் தொடர்ந்து இந்த பணிகளை கண்காணித்து நம்முடைய மாவட்டத்தில் இத்தகைய சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகள் முடிந்தவரை மேக்சிமம் கட்டுப்படுத்தப்படும். நாங்கள் திங்கட்கிழமை தோறும் சட்டம் ஒழுங்கு கூட்டத்தில் இதை ஆய்வு செய்கிறோம். எவ்வளோ போதைப் பொருள் பிடித்திருக்காங்க, எவ்வளோ கள்ளச்சாராயம் வச்சுருக்காங்கன்னு இது பண்ணுறோம். போலீஸ் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. வருவாய்த்துறையினரும் எங்கெங்கு எங்களுக்கு கிராம அளவில் இந்த தகவல்களை கொடுக்குறாங்க. அந்த தகவல்களை உடனடியாக காவல்துறையினருக்கு வழங்கி நாங்கள் நடவடிக்கிறோம். நாங்கள் குறுவட்ட அளவில் பிற்கா அளவில் ஒரு தாசில்தார் தலைமையில் ஒரு குழு ஏற்படுத்தியிருக்கிறோம்.